சிறுகதை சொல்லாதது. எஸ்கியூஸ் மீ, கூப்பிட்டீர்களா? தேன் வந்து பாய அவன் கண் திறந்து பார்த்தான். விளக்கேற்றினாற்போல் பளிச்சென்று புன்னகை பூவுடன், நர்ஸுகள் உண்டா இந்த ஆஸ்பத்திரியில்? இப்படி பினாயில் ஊற்றி மெழுகியிருக்கிறார்களே, எனக்கு தாங்கவில்லை. அலர்ஜி தும்மல் வரத் தொடங்கினால் நிற்காது. மன்னிக்கவும், இதோ ஒரு நிமிஷம். வினாடியில் வந்து உதித்த ஸ்வீப்பர் கையில் தண்ணீர் பக்கெட்டும் துணி கட்டிய நீல கழியும். அவன் அறை மறுபடியும் கழுவப்பட்டு ரூம் ஸ்ப்ரே பரவ வியந்து போனான். நன்றி சொல்ல திரும்பியபோது அவள் இல்லை. யார் இவள்? வலது கைக்கட்டு வலித்தது. இடுப்பு இருக்கிறதா என்று இனிமேல்தான் பார்க்க வேண்டும். சரியான அடி. ஒரு லாரியின் நிஜமான பலம் என்னவென்று நேற்றுதான் அவன் அறிந்திருந்தான். ஒரு உரசல், உடனே தடுமாற்றம். மோதலில் தூக்கி எறியப்பட்ட அவனது டிவிஎஸ் 50 வாங்கிச் சென்ற எலுமிச்சை பழங்களும். விழித்தபோது ஆஸ்பத்திரியில் இருந்தான். உயிர் போகிற வழியை சுற்றமும் நட்பும் தத்தம் சம்பாஷணைகளால் அதிகப்படுத்தி கொண்டிருந்தார்கள். லாரியை பிடிக்க முடிந்ததா? நம்பரையாவது கவனித்ததா? வண்டி வேண்டாம் என்றால் கேட்டால்தானே? தலைக்கு வந்தது கையோடு போயிற்று. ஒரு நடை சமயபுரம் போய் வர வேண்டும். எப்போது சரியாகும்? தோராயமாக என்ன செலவாகும்? வைப்பு நிதியை உடைக்க வேண்டிய வரக்கூடும் என்பது பைசாவில் பல்லவனில் ராஜா போல் போய் வரலாம். அடம் பிடித்து வண்டி வாங்கியதால் வந்த அவதி. நாளெல்லாம் இப்படி படுத்து கிடந்தது கிடையாது. பணிகள் ஏதுமற்று, பேச்சு துணைக்கும் ஆளில்லாமல் 4 சுவர்களுக்கு நடுவே எத்தனை நேரம் கண்மூடி கிடப்பது? எழுந்திருக்க முடியாதபடிக்கு இடுப்பில் ஒரு மௌன யுத்தம். திரும்பினால் பிராணன் போகிறது. ஆய்வு கூடத்து கண்ணாடி பெட்டியில் அசைவற்று நிற்கும் இயற்பியல் திராசு போல எத்தனை நேரம் கிடப்பது? பாட்டு கேட்கிறார்களா? வாசலில் நிழலாடிய அவள் உருவம். இவளென்ன இச்சனியா? அவன் கரங்கள் சிறகுலாவது போல் உணர்ந்தான். வார்த்தைகள் அற்ற சங்கீதம் செவிகளில் மோதி மோதி சுழல வழிமறந்து கொஞ்சம் சிரிக்க முயன்றான். ஜன்னலில் போட்டிருந்த வெளிர் நீல காட்டன் காற்றில் பறந்து அடங்க அவள் மாட்டி விட்டு போன வாக்மேனிலிருந்து ஊர்மிளா தன்ஹா தன்ஹா என்று நடனமாட ஆரம்பித்தாள். அவனுக்கு வீட்டில் கல்யாணத்துக்கு பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். படித்த பெண், படிக்காத பெண், வேலைக்கு போகிற பெண், போகாத பெண், ஒரே பெண். நிறைய பெண்களில் ஒருத்தி. கொஞ்சம் கருப்பு, மகாலட்சுமி கலை. ஹிந்தி தெரியும், ஸ்கூல் டீச்சர். வீட்டு காரியங்களில் விற்பனன், நடனம் தெரிந்தவள். ஜேர்னலிஸ்ட். வெறும் காகித விவரங்களை கொண்டு கொண்டிருந்தார்கள். கட்டம் போட்ட ஜாதக காகிதங்கள். அவன் விருப்பம் என்ன? யாரும் கேட்கவில்லை. வரும் ஜனவரிக்கு கல்யாணம் முடிந்தாக வேண்டும். அம்மா தீர்மானமாக சொல்லிக் கொண்டிருந்தாள். அவன் மிரண்டு இருந்தான். ஆயுள் முழுவதற்குமான ஒரு ஒப்பந்தம். இப்படியா ஜவுளி போல் பரபரவென்று தூக்கி போட்டு எடுப்பது? ஓர் இழை பிசகினால் வாழ்க்கை என்ன ஆவது? யாராவது அவனிடம் கருத்து கேட்டார்களா? சரி சொல்லு, உன் மனசில் என்னதான் வச்சிருக்க? அப்போது அவன் ஏதும் தீர்மானம் வைத்திருக்கவில்லை. என்ன சார், வழி தேவலையா? வந்து 10 நாட்கள் ஆகிவிட்டன. 4 நாட்களாகத்தான் இவள் வருகிறாள். கூடவே ஒரு தென்றலையும் கூட்டிக்கொண்டு. அது அவள் புன்னகை. அதன் ஒளியில் பிரதேசமே பொலிந்து விடுகிறது. சொல்லி வைத்தாற்போல் அவள் வருகைக்காக காத்திருந்தது. மனம் துள்ளி குதிக்கிறது. கரங்கள் சிறகுகளாய் விடுகின்றன. இவளிடம் ஏதாவது பேச வேண்டும், ஏதாவது கேட்க வேண்டும். கேட்டால் அவள் பதில் சொல்வாள். அதிலிருந்து ஒரு கொக்கி வேறொரு கேள்வி, மறுபடி பதில். உங்கள் பெயர்? எங்கே இருக்கிறீர்கள்? அப்பா அம்மா? பூ பிடிக்குமா? பட்டாம்பூச்சி? அப்படினால் என்னையும் பிடிக்கும். சொல். ஏதாவது இதழ் பிரிந்து
உதிர்த்து போடு. உன்னை காதலிக்கிறேன் என்று மடல் அவிழ். ஆனால் விடலை வயது கடந்துவிட்டது. எதற்கும் ஒரு நாகரிகம் தடிக்கிறது. நாகரிகம்தானே. தயக்கம் எனலாமா? எதிர்பாராத எதையும் எதிர்பார்க்க அனுமதிக்காத ஒரு தயக்கம். வயசு, உத்தியோகம், இருப்பு நிலை சீ போ என்று சொல்லிவிட்டால் மனசும் மூளையும் ஏன் எப்போதும் ஒத்துப்போவதே இல்லை. ஹலோ, எங்கே ஞாபகம்? அவன்தான் கேட்கிறாள். அவனுக்கு பேச வார்த்தைகள் ஏதும் இல்லை. வழக்கம்போல் ஒரு புன்னகை. ஒண்ணுமில்லை. நிஜமாகவே ஒண்ணுமில்லையா? நர்ஸ் என்பவள் பாதி டாக்டர் இல்லையா? நீதான் என்னை திறந்து பார்த்து தெரிந்து கொள்ளேன். இன்று உங்கள் கட்டு பிரித்து விடுவார்கள். நன்றி. அப்புறம் கொஞ்ச நாள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதிக ஸ்ட்ரெயின் கூடாது. கொஞ்ச நாள் வண்டியில் போகாதீர்கள். இது அவள் கடமையா? அவள் பணியில் ஒரு பகுதியா? பேஷண்ட்டை அறிவுறுத்துகிற சாதாரண நடைமுறை மட்டும்தானா? இல்லை என்று சொல்லேன். உன்மேல் மட்டும் ஒரு பிரத்யேக ஈர்ப்பு என்று சொல்லேன். சொல்லக்கூட வேண்டாம். ஒரு குறிப்பு மட்டும் படாமலும் ஒரு உணர்த்தல். மிகச் சின்ன ஒரு அர்த்த பார்வை. வேண்டாம். நான் கேட்கட்டுமா? கேட்டு விடட்டுமா? உன் மறுமொழி என்னவாயிருக்கும்? சாரி, ஐ எம் எங்கே ஜட் டு சம்படி எல்ஸ். அப்படியா? ஐ ஹாவ் நாட் கிவன் எனி தாட் டு இட். இஸ் இட்? எதுவாயினும் நீ சற்றென்று சொல்லிவிடக்கூடும். நான் தான் தவிக்கிறேன். ஒருவேளை நீயும் என்னை போல் குழப்ப கேஸ்தானே. நீங்கள் பேசவே மாட்டீர்களா? அவ்வளவுதான். அவன் தவித்து கொண்டிருந்தான். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். எத்தனை பெரிய சுயநலம்! கையாலாகத்தனத்தின் ஒட்டுமொத்த வெளிப்பாடு. பேசித்தான் பார்ப்போமே என்றால் குரலை பிடித்து முறிப்பது எது? என் குடும்பமா? சொசைட்டி? ஸோ கால் இட் 4 பேர் ஈகோ. கோழைத்தனம். அதுதான். இது என்ன யாசகமா? என் விருப்பம் இது, உன் விருப்பம் என்ன? அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அவள் போய்விட்டாள். மிஸ்டர் சூரியநாராயணன், இன்று நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிறீர்கள். கிளம்பலாம். ஆல் தி பெஸ்ட். தலைமை டாக்டர் கை குலுக்கி விட்டு போய் 10 நிமிஷங்கள் ஆகின்றன. வீட்டிலிருந்து வந்திருந்த சோப்பு, சீப்பு, கூடை, கேரியர் எல்லாம் புறப்பட தயார். அவன் தயார் இல்லை. அவனுக்குமே ஒரு ரகசியம் யுத்தம் நடந்து அவன் படு மோசமாக தோற்கடிக்கப்பட்டிருந்தான். அடுத்தடுத்து அவளை பார்க்கிற போதெல்லாம் எழுகிற உணர்வுகள் பொங்கி பொங்கி பல தடவை வடிந்துவிட்டன. துணிச்சல் இல்லை. வளர்ப்பு அப்படி என்று சமாதானம் கொள்ள முயன்றால் தன் மீதே எரிச்சலும் வெறுப்பும் கோபமும் தான் வருகிறது. 28 வருடங்கள் படித்து உத்தியோகம் தேடிக்கொண்டு சம்பாதித்து என்ன பயன்? சில்லி. ஒரு பெண்ணுக்கு முன்னால் வார்த்தை வர மறக்கிறது. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச். மனசுக்குள் 1000 முறை கூவி கூவி கூவினாலும் கேட்கவா போகிறது? இது என் எல்லை. இதுதான் என் எல்லை. வெல், குட்பை. எத்தனையோ விஷயங்களைப் போல் இதையும் எப்போதாவது நினைத்து சுகமான சோகத்தில் லயக்கம் மட்டுமே உபயோகப்படுத்தினவாயிருக்கும். திடீரென்று எப்படியாவது அவனை பழிவாங்கி விட வேண்டும் போல் வெறி உண்டானது அவனுக்கு. ஏன், எதற்கு, எப்படி? தீவிரமாக யோசித்து ஒரு முடிவுடன் வெளியே வந்தான். எங்கே அவள்? யாரை கேட்பது? என்ன பெயர்? ஹலோ மிஸ்டர் சூரி. சற்றென்று பின்னால் திரும்பினாள். அவள்தான். மடிப்பு கலையாத வெள்ளை ட்ரெஸ்ஸும் புன்னகையும். என்ன, கிளம்பி விட்டீர்களா? இப்போதும் பேசுவதாக இல்லை, அப்படித்தானே?
சரி கிளம்புங்கள், ஆல் தி பெஸ்ட். அவன் ஒரு முடிவோடு அவளை நிமிர்ந்து பார்த்தான். தேங்க்யூ சிஸ்டர், வருகிறேன். திரும்பி பார்க்காமல்